எங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்போட கோட் வேர்ட் டிஜே கட் பண்ணுங்க 1 2 3 என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும் வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதை முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காளிதாஸ் 2. அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ் வேறதா சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கமில். வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப் இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீ இஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும் வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, நீங்கள்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிக்கிறான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன் செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேரை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரிக்கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெலாம் நம்ம கிளம்பி போகணுன்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ்.
அதாவது நான் விக்ராந்த் இப்போ இங்கே கலை ஆதவெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். யா இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம். கூப்பிட்டுலாமா? தயவு செஞ்சு எஸ், ரியலிஸ்டிக் பர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலிமா மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் இப்போ கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்தளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரிக்கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா. காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் பேரிலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன், சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீ உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பராக அந்த பாடி. லுக் அப் டியூன்னு பேரி ரொம்ப வயசானவன் கிட்ட. உண்மை தானே? மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் देम ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குரூப் நேம். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத, நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீல்டில் வந்துட்டு நானும் 12th படிக்கும்போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 மந்த், அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம். எஸ் ஆதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
ஸோ காளிதாஸ் 1ல் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய் ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசந்தர் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி குட் லான்ச். And I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டான். கொடுத்துருங்கப்பா. ஓகே ஆமாம், கலைக்கு கொடுக்கலையா? அண்ணன் மேடை கலை நம்ம தான் கொடுக்கணும். கலை அவங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடை செயின் மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடு. சரி இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா அப்ப நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடில இருந்து டாக் பேக்ல ஏதாவது சொல்லிருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. யா எங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்போட கோட் வேர்ட் டிஜே கட் பண்ணுங்க. 1 2 3 இது எங்களுக்கு மட்டும் தான் மட்டும் என்னன்னு கேட்டாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.